என் பேர் ராமகிருஷ்ணன், சிறு விவசாயி. 4 ஏக்கர் நஞ்சை நிலம் இருக்குது. எனக்கு பிஎம் கிசான் நிதியிலிருந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபா என் அக்கௌண்ட்டில் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 1.5 வருஷமாக எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் விடலை. முதல்ல விவசாய ஆஃபீஸில், கடையனூர் விவசாய ஆஃபீஸில் உதவி இயக்குனர் கூப்பிட விட்ட உடனே நான் போயிருந்தேன். உங்களுக்கு கிசான் நிதியை நிப்பாட்டிட்டாங்க ஏம்னு கேட்டேன். உங்கள் குடும்ப உறுப்பினர் அரசு வேலை பார்க்காங்க, குடும்ப உறுப்பினர்னா உங்கள் மருமகளா அரசு வேலை பார்க்காங்க, அதனால் உங்களுக்கு கிசான் நிதியை நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் குடும்ப உறுப்பினர் பேரை நீக்கி உங்கள் தனியாக காட்ட வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. என் மகன் இறந்துட்டான். மருமகளுக்கு வயசு 23-25 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணு கூட இருக்குமோ அது தனியாக போயிடுச்சு. என் மகன் இறந்த உடனே என் மருமக தனியாக போயிட்டான். எங்கள் உதவிக்குனர்கிட்ட சொன்னேன். உதவிக்குனர் ரொம்ப வருத்தப்பட்டு உங்கள்கிட்ட தனியாக ரேஷன் கார்டு வாங்க, நான் சிபாரிசு பண்ணி அனுப்புதோம்னு சொல்லிட்டாரு. உதவிக்குனர் சிபாரிசு பண்ணி அனுப்பிட்டாரு தகுதியானவர்னு. பயனாளி விவசாய குடும்ப உறுப்பினராக வருது மகன் முத்துமதன் என்பவர் மனைவி முத்துலட்சுமி என்பவர் மாநில அரசின் பணியில் உள்ளார். மகன் முத்துமதன் மரணமடைந்து விட்டார். அதனால் மருமகள் முத்துலட்சுமி தனது தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். மருமகளுக்கு 26 வயசு தான் இருக்கும். அது தாய் வீட்டுக்கு சென்று விட்டது. முத்துலட்சுமி குடும்ப அட்டையிலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. கள ஆய்வில் விவசாயி ராமகிருஷ்ணன் தன்னை மனைவியுடன் வைத்திருக்கிறார். பிஎம் கிசான் நிதி வாங்க தகுதியானவர் என்று உதவி இயக்குனர் சிபாரிசு லெட்டர் கொடுத்தார். அதை கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்தேன். கலெக்டர் ஆஃபீஸில் துணை இயக்குனர் அவமதிச்சு எடுத்துக்கிட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் துணை இயக்குனர், வேளாண்மைத்துறை துணை இயக்குனர் எனக்கு பரிதாபப்பட்டு டிஸ்கில் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி என் மனுவை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றிக்கிட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. மனுவை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் எனக்கு கிசான் நிதி வரல. எனக்கு மாத்திரம் வரலன்னு இல்லை, என் பக்கத்தில் சிறு விவசாயிக்கு அத்தனை பேருக்குமே வரல. அவங்க பூரா திமுககாரன் இயக்குனர் ஆஃபீஸ் தான் நிப்பாட்டி வச்சுருக்கான், அதனால் திமுக ஓட்டு போடக்கூடாது அப்படிங்காங்க. நான் திமுககாரன் தான், கரும்புசை பேட்டி தான் கொடுக்கக்கூடியவன். மத்திய சர்க்காரில் ஒன்றிய அரசு சிவ்கார் சௌகான் மத்திய அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர், அந்த அமைச்சர்கிட்ட ஏடிஎம்கே எம்பி கேள்வி கேட்கான், எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏன் கிசான்